நான் எடின்பர்கில் தான் இன்றைக்கி அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். எங்கே நான் என்னுடைய ஷெங்கன் விசா ப்ராசஸ்க்காக தான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு இன்னும் 1 hour டைம் இருக்குது. இந்த 1 hour டைமில் நான் என்னென்ன மாதிரி ப்ராசஸ்லாம் கான்த்ரூ பண்ணேன் அண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் எனக்கு ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ரீச் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் இந்த ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு. சரி, ஓகே, நம்ம தான் இப்போ இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சிருக்கோமே, நம்ம இந்த வீடியோ போட்டால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அண்ட் த திங் இஸ் தட் எந்த மாதிரி இந்த ஸ்டெப்பை ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஜெர்மனி இல்லை ஃப்ரான்ஸ் எந்த கண்ட்ரிக்கு போக போகிறீங்க அப்படின்னு சூஸ் பண்ணுறீங்கன்னா, சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு TLS கான்டாக்ட் அப்படிங்கிற தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் நம்ம திரும்பவும் அதே டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா UK அண்ட் US ப்ராசஸ் மாதிரி ஈஸியாக இருக்காது. இது கொஞ்சம் டீடியஸான ப்ராசஸ் தான். பிகாஸ் நீங்கள் அந்த மற்ற கண்ட்ரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதோடைய அப்ளிகேஷனோட எண்ட்லேயே அப்பாயின்மெண்ட்டை ரைஸ் பண்ண முடியும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா TLS கான்டாக்ட் அப்படிங்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் வந்து தான் நம்ம அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ண முடியும். ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் புக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 இடத்துல அவைலபிள் இருக்குது. ஒன்று வந்து லண்டன் அண்ட் தென் மான்செஸ்டர், தென் எடின்பரா. நான் வந்து என்னோடய அப்பாயின்மெண்ட்டுக்கு எடின்பரா தான் வந்திருக்கேன். பிகாஸ் எனக்கு எடின்பராவில் ஈஸியாக அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான். எனக்கு லண்டன் 2 hours தான் டைம் அப்படின்னாலும் எடின்பரா வந்ததுக்கு ரீசன் இதுதான். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி எந்த இடம் வந்து ஈஸியாக இருக்கீங்க, அந்த ஆக்சஸ் வந்து ஈஸியாக இருக்கும், நீங்கள் அந்த இடத்த ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பிளானிங் அப்படின்னு பார்த்தோன்னா, சடனாக நீங்கள் ட்ரிப் போகிற பிளான் எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு 2 to 3 months முன்னாடியே உங்களுடைய பிளான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். பிகாஸ் அப்போ வந்து இந்த ப்ரீமியம் அப்பாயின்மெண்ட், இந்த மாதிரி ப்ரியாரிட்டியாக நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுற நிறைய விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ண முடியும். இல்லைனா ஈச் மெம்பருக்கு 35 pounds வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் என்னோட பிளான் வந்து நாங்கள் இம்மீடியட்டாக ஒரு ட்ரிப் போகிறோம் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் ரொம்ப அர்ஜாக புக் பண்ணது தான். ஸோ 2 பேருக்கு அப்படின்னும் போது ஈச் பர்சன் 35 pounds நாங்கள் பே பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இதை பண்ணும்போது இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஸோ தேர்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 type of category people தான் வந்து நமக்கு மோஸ்ட்லி அப்ளை பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஸ்டூடெண்ட் கேட்டகரி, இன்னொன்று வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷன். ஸோ ஸ்டூடெண்ட் கேட்டகரி அப்படின்னும் போது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் மினிமம் 500 pounds to 1000 pounds அமௌண்ட் இருக்கணும். பட் இதுவே ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் அப்படின்னும் போது இது மேண்டரி கிடையாது. பிகாஸ் நீங்கள் உங்களோட லாஸ்ட் 3 month பே ஸ்லிப் அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை சப்மிட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி சப்மிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்து என்ன டேட்டில் வந்து சேலரி உங்களுக்கு கிரெடிட் ஆகுதுன்னு, எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆகுதுன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். பட் இருந்தாலும் சேம் 500 to 1000 pounds வந்து அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறது சேஃபர் சைடுக்கு நல்லது. அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம புக்கிங், ஸோ ஹோட்டல் புக்கிங், அதுக்கப்புறமா வந்து கம்யூட் பிளான் பண்ணுறது, அண்ட் தென் வந்து ட்ராவல் இன்சூரன்ஸ். ஸோ இது 3 கேட்டகரி நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக 2 விஷயம் வந்து ஹோட்டல் அண்ட் தென் நீங்கள் கம்யூட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னும் போது முடிஞ்ச வரைக்கும் கேன்சல் கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது பெட்டர். பிகாஸ் நான் சடனாக வந்து என்னால் போக முடியல, லைக் ஒரு பிளான் பண்ணுறேன், ஒரு 18th போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறேன், பட் என்னால் போக முடியல அப்படின்னும் போது ஆப்வியஸாக நான் என்னோடய பிளானை கேன்சல் பண்ணிட்டு 20th டேட்டோ இல்லைனா ஏர்லியாக 15th or 16th போகிற மாதிரி ரீப்ளான் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது கேன்சல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் எந்த மாதிரியான வெப்சைட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, booking.com and hotel.com அந்த 2 வெப்சைட் வந்து என்னோடய அக்காமடேஷனுக்கும் அண்ட் eurotrain.com அப்படிங்கிறது என்னோடய கம்யூட்டுக்கும் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ட்ராவல் இன்சூரன்ஸ். ஸோ ட்ராவல் இன்சூரன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து ட்ராவல் இன்சூரன்ஸ் இருக்கும், லைக் பேங்க் அக்கௌண்ட்லேயே நம்ம வச்சுருப்போம். பட் அந்த ட்ராவல் இன்சூரன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விசா ப்ராசஸ்க்கு அப்ளிகபிள் கிடையாது. ஸோ நீங்கள் 3 days ட்ராவல் பிளான் பண்ணாலும் ஓகே, இல்லை 10 days ட்ராவல் பிளான் பண்ணாலும் ஓகே. பட் எத்தனை டேஸ் பிளான் பண்ணுறீங்களோ அத்தனை டேஸ்க்கான ட்ராவல் இன்சூரன்ஸ் நீங்கள் செப்பரேட்டாக எடுத்துருக்கணும். ஸோ நான் coverwise.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் தான் என்னுடைய இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். பிகாஸ் எனக்கு ஒரு 5 to 10 pounds தான் அதில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது ப்ரிஃபரபுளாக இருக்கோ அந்த இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தி ஃபைனல் திங் வந்து பார்த்திங்கன்னா BRP, பாஸ்போர்ட் அண்ட் தென் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ
ஸோ பேசிக்காக நாம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோனா வந்து ஒரு காமனாக ஒரு சைஸ் இருக்கும், இதுதான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்னு வச்சுருக்கோம். பட் அப்படி கிடையாது. செங்கன் விசாவுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா செங்கன் விசாவில் அதுக்கான சைஸ் கொடுத்தா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், முடிஞ்ச வரைக்கும் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோஸை கொடுங்க. ஸ்பெஷலி மேல் பியர்டோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு பியர்ட்லெஸ்ஸாக நீங்கள் போய் நிற்கிறீங்க, இல்லைனா பியர்ட்லெஸ்ஸாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு பியர்டோட போய் நிற்கிறீங்கன்னா போயிட்டு வேறு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஸோ அதனால் ஃபோட்டோஸை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ரீசன்ட் ஃபோட்டோஸ் தான் கேட்பாங்க, செங்கன் விசா சைஸோட ஃபோட்டோஸ் தான் கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. 6 மந்த்தாவது மினிமம் வேலிடிட்டி கண்டிப்பாக இருக்கணும். இது ஜென்ரலாக நம்ம எல்லா விசாக்கு அப்ளிகேஷனுக்கும் இதுதான் வந்து நமக்கு காமன் டேர்ம். அண்ட் தென் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஆர்பி. ஸோ பிஆர்பி வந்து இதை ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 to 3 month தான் உங்களுக்கு வந்து பிஆர்பியில் வந்து வேலிடிட்டி இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு எந்த சடன் பிளானும் இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக உங்களுடைய பிஆர்பி வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்னும் போது நியூ பிஆர்பி வந்து அதுக்கப்புறமா விசா ரைஸ் பண்ணுறது எப்போவுமே பெட்டர். பிகாஸ் இப்போ நீங்கள் 2 to 3 month வேலிடிட்டியோடு வந்து நீங்கள் ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய விசாவும் வந்து பார்த்திங்கன்னா பிஆர்பியில் 2 to 3 month தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களோட விசா வேலிடிட்டியும் அதே 2 to 3 month தான் வரும். பட் நீங்கள் வந்து நியூ பிஆர்பி அண்ட் 1 year 2 3 year நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த விசாவும் வந்து பார்த்திங்கன்னா 6 month and 1 yearக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் லிஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது எனக்கு வந்து புரியல, இன்னும் எனக்கு நிறைய கொஸ்டின் இருக்குது அப்படின்னா கமெண்ட்லேயும் கேளுங்க. அண்ட் அது இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் நான் அவைலபிள் இருக்கேன், ஃபேஸ்புக்லேயும் அவைலபிள் இருக்கேன். நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் ரீச் பண்ணலாம், கமெண்ட்லேயும் கேட்கலாம். அண்ட் தேங்க்யூ, பாய் பாய். வேறு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோடு திரும்ப வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.